எனக்காக மதிய உணவிற்கு ஒரு வாபிள் செய்ய விரும்புகிறேன். கடிந்துவிட்டு வாபிள் ஐரனில் வைக்கவும் மூடவும் காத்திருக்கவும். அது மிகவும் சுவையாக இருக்கும். வாபிள் ஐரனில் என்ன நடந்தது? ஆஹா, எப்படி சொருகியது! ஓ இல்லை, அது உடைந்து விட்டது மற்றும் நான் வாபிள்களை சமைக்க மாட்டேன். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பேபி சோபி, அழ வேண்டாம். ஆனால் என் வாபிள் ஐரன் உடைந்து விட்டது. ஒரு வினா பயம். ஓ சரி, எல்லாவற்றையும் உனக்காக உணவு வடிவில் தயாரித்து கொடுக்கிறோம். இப்போது நான் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, வாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளிஸ் முடத்து அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ ஓ, ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வெஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மட்டன் டியப்பா டானி. நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபிள் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்டை போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும்னு நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரிஸ் வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன? ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும்.
நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்படி இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சமோதிக்கால் தோன்றலா வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்கே இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. ஸோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலிஹூ, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும்.
அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறுவாப்பு எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றாரு பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபில் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்போ மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது, முழு ஹெல்மெட்டா, சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். எங்கள் வீடியோ பிடிச்சதா? அப்பொழுது சென்று அந்த லைக் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலை சந்தா செயல்படுத்தவும். பெற சந்திப்போம்.